வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். தாவேக தலைவர் விஜய்க்கு எதிராக அவதூறு பரப்பும் யூடியூப் சேனல் மீது நடவடிக்கை கோரிய வழக்கில் புகாரை தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை போலீசார் விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் சோதனை நடத்தி வரும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடப்பாறை மற்றும் சுத்தி போன்ற ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியின் கழிவு நீர் தொட்டியில் விழுந்து குழந்தை உயிரிழந்த சம்பவத்திற்கு தனியார் பள்ளிகளில் பாதுகாப்பு தணிக்கை செய்யாத அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். எங்களின் போராட்டத்தை எந்த மிரட்டல்களினாலும் தடுக்க முடியாது என்பதை திமுக அரசு உணர வேண்டும் என தமிழக பாஜக மகளிர் அணியினர் கைதாகி விடுதலையானதை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் வரும் ஜனவரி 9ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் உள் தமிழகத்தில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் பொதுவாக காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதை தடுக்க தனிப்படை அமைத்து தமிழக அரசு கண்காணிக்க வேண்டும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. பிரம்மபுத்திரா நதியில் மிகப்பெரிய அணை கட்டும் சீனாவின் திட்டம் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள மத்திய வெளியுறவு அமைச்சகம் இந்தியாவின் நலன்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கை எடுப்பதுடன் அத்திட்டத்தை உன்னிப்பாக கண்காணிப்போம் என கூறியுள்ளது. அமெரிக்காவை சேர்ந்த வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை மற்றும் அதன் நிருபர் இந்தியாவிற்கு எதிராக விரோத போக்கை வெளிப்படுத்துகின்றனர் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அரசு பணிக்கான தேர்வுகளில் நடந்த முறைகேடு மூலம் பாஜக அரசு இளைஞர்களின் நம்பிக்கையை உடைத்துவிட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறியுள்ளார். எனக்காக வீடு கட்டியிருக்கலாம், ஆனால் கட்டவில்லை என டெல்லியில் நடந்த விழாவில் பிரதமர் மோடி பேசியுள்ளார். டெல்லியில் புதிதாக கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். பின்னர் அவர் பல கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் ராம்லீலா மைதானத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, இன்று இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்துள்ளது. புதிதாக பிறந்துள்ள இந்த 2025ஆம் ஆண்டில் இந்தியா மேலும் வலுப்பெறும். இந்தியாவை உலகின் மிகப்பெரிய உற்பத்தி மையமாக மாற்றும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இன்று டில்லிக்கு முக்கியமான நாள். வீட்டு வசதி, உட்கட்டமைப்பு மற்றும் கல்வி வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்கள் துவக்கப்பட்டுள்ளன. வீடுகள் வழங்கி 4 கோடி மக்களின் கனவுகளை நிறைவேற்றினேன். எனக்காக வீடு கட்டி இருக்கலாம், ஆனால் கட்டவில்லை. இது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வளர்ந்த இந்தியாவில் சொந்த வீடுகளை வைத்திருக்க வேண்டும் என்ற உறுதியுடன் நாங்கள் பணியாற்றி வருகிறோம். நாட்டு மக்களுக்கு சொந்த வீடுகள் இருக்க வேண்டும் என்பது எனது கனவாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற சில குழந்தைகளை சந்தித்த போது அவர்களின் கனவுகள் அடுக்குமாடி குடியிருப்பின் உயரத்தை விட உயர்ந்ததாக இருப்பதை என்னால் காண முடிந்தது. தில்லி அரசு 10 ஆண்டுகளில் கல்விக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு நிதியை டில்லி அரசு பாதியை கூட செலவிடவில்லை. டில்லி கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் பேரழிவை சந்தித்துள்ளது. மது கடைகளில் ஊழல், அரசு பள்ளிகளில் ஊழல் என பல வழிகளில் மோசடி நடந்து வருகிறது. இன்று வீடுகளை பெற்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளவே நான் இங்கு வந்துள்ளேன். இன்று முழு நாடும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்க பல்வேறு திட்டங்கள் துவக்கப்பட்டு வருகிறது என்று கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.